character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening 12th standard economics students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம எக்கனாமிக் கிளாஸஸ் பார்த்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டுருக்கோம். வாங்க கிளாஸ் போகலாம். In a socialist economy, all the resources are owned and operated by the government. Socialist economy nale adu government, public sector. Okay. So all the resources are owned and operated by the government. Public welfare. Note that point. Capitalistல வந்து profit is the main motive. இங்க வந்து நம்ம socialistல வந்து public welfare is a main motive behind all economic activity. எல்லா economic activitiesலயும் எதுதான் மெயினா உங்களுடைய கன்சர்ன் இருக்குன்னா the public welfare. Okay. It aim at equality. Aims for equality in the distribution of income and wealth and equal opportunity for all. Okay. Equal distribution of income and wealth and equal opportunity to all. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம, ஓகே, எந்த ஒரு டிஃபரண்ட் டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம, ரீஜன் வைஸ் ஆகட்டும், ரிலிஜன் வைஸ் ஆகட்டும், லாங்குவேஜ் வைஸ் ஆகட்டும், செக்ஸ் தட் மீன் ஆண் பெண் விகிதாச்சாரம் வைஸ் ஆகட்டும் அண்ட் கேஸ்ட் வைஸ் ஆகட்டும், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். ஓகே, ஃபார் ஆல். ஸோ அப்போ அதோட கண்ட்ரிஸ் நோட் பண்ணிக்குமா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர். ஸோ சோஷலிஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தோன்னா ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலாண்ட் அண்ட் கியூபா. ஓகே, த சோஷலிஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபார்மா ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலாண்ட் அண்ட் கியூபா. அங்கே கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் எதுன்னு பார்த்தோன்னா யூஎஸ்ஏ, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அண்டு ஜப்பான். அது வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. நல்லா ஒன் பை ஞாபகம் வச்சுட்டே வாங்க, மெமரியில் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா சோஷலிஸ்ட் வந்து ரஷ்யா, சைனா, போலாண்ட், கியூபா அண்டு வியட்நாம். ஓகே. So the example of socialist economy, but now there are no absolutely socialist economies. Economies na countries, okay. Economies na countries. அப்போ socialist absolutely ரொம்ப totally ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன சோஷலிஸ்ட் கண்ட்ரிஸ்னு இப்போ எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட ரொம்ப அதனுடைய எய்ம்ஸ் சொல்லும் போதும் சரி, அதனுடைய பிரின்சிபல்ஸ் சொல்லும் போதும் சரி, தியரிட்டிக்கலாகவே தான் வந்து சொல்லுவாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணுறது வந்து அப்சல்யூட்ல எந்த ஒரு கண்ட்ரிஸும் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஓகே. Next is a command economy. Okay, so socialist economy is also known as a command economy. Okay, so what to produce, how to produce, for whom to produce. Okay, what to produce. Capitalist country na ipo na ஒரு entrepreneur na என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது, என்ன கூட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த மெத்தடில், ட்ரெடிஷ்னல் மெத்தடா, மாடர்ன் மெத்தடா, ஸோ அப்போ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்காகனா கன்சியூமர் குட்ஸா, கேபிட்டல் குட்ஸா, ஓகே, தட் நார்மல் பீப்புளுக்கா, ரிச் பர்சன்ஸ்க்கா. அப்போ வாட் ப்ரொடியூஸ், ஓகே, ஹவு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் ப்ரொடியூஸ். இது வந்து சோஷலிஸ்ட் எக்கனாமியில் யாருன்னா சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. So command economy, what to produce, how to produce, for whom to produce. The decision yarna they are completely determined and controlled by the central authority. Okay, features of socialism. Public ownership of means of production. Okay, socialism nalena the first one, public ownership. Okay, all resources are owned by the government. Not that panma, all the resources are owned by the government. It means that all the factors
factors of production are nationalized and managed by the public authority. Nationalized அது countries உடைய கையில் தான் இருக்கும், அதாவது country உடையதாக தான் இருக்கும், அதாவது nationalized தான் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறது யாருன்னா the government, that means public authority, that is a public ownership of means of production. Okay, second one, the central planning. Second one is central planning. Okay, the planning is an integral part, note பண்ணிக்கோமா, integral part of a socialist economy. In this system all decisions are undertaken by the central planning authority. It's only what to produce, how to produce and for whom to produce. எல்லா டிசிஷனும் யார் தான் எடுப்பாங்கன்னா சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டினா இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் the third one is a maximum social benefit. ஓகே, இதோட மெயின் எய்ம் எல்லாம் that means that investment, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் பண்ணுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுதான் அங்கே மெயின் மோட்டிவாக இருக்கும் பிஹைண்ட்னா that public welfare, that means social benefit. Social benefit, social welfare is a guiding principle behind all economic activity. எல்லா பொருளாதார ஆக்டிவிட்டீஸ்க்கும் பின்னாடி எதுதான் மெயினாக இருக்குன்னா the social welfare. Social welfare, investments are planned in such a way that the benefits are distributed to the society at large. Okay, எல்லாமே வந்து சொசைட்டியை பேஸ் பண்ணி தான், அதாவது மக்களை பேஸ் பண்ணி தான், பப்ளிக்கை பேஸ் பண்ணி தான், மக்களுக்கான சமூக தட் மீன் வெல்ஃபேர், அவங்களுக்கான வெல்ஃபேரை ஏற்படுத்தி கொடுக்கறதுல தான் வந்து கவர்மெண்ட்டோட எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட். ஓகே, நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன், பப்ளிக்ன்றதுனால அங்கே காம்படிஷனே இருக்காது. அதே ப்ரைவேட்னா காம்படிஷன் இருக்கும். ஒரு கம்பெனினா அந்த கம்பெனி விட நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கணும், நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம ரேட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மெயின் மோட்டிவாக இருக்கும் தட் மீன் ப்ரைவேட்டில். பட் பப்ளிக் செக்டர்னும் போது அங்கே காம்படிஷன் ரொம்ப இருக்காது. ஓகே, non-existence of competition. Under the socialist economic system, there is absence of competition. There is absence of competition in the market. Marketல ரொம்ப competition இருக்காது. The state government, okay, has full control over the production and the distribution. Production ஆகட்டும் and distribution ஆகட்டும் யார் தான் வந்து authority person? The government has the control over production and the distribution of goods and services. The consumer will have the limited choice. Okay, நிறைய goods privateல வந்து நிறைய goods இருக்கும், நிறைய போட்டி பண்ணுவாங்க, நிறைய goods எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கன்சியூமருக்கு வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்ல கிடைக்கும் அண்ட் ஆல்சோ சாய்ஸஸ் நிறைய இருக்கும். இங்க காம்படிஷனே இல்லைன்றதுனால அவங்க என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்களோ அது மட்டும் தான் நம்ம வாங்குறதுக்கு இருக்கிறதுனால இங்க கன்சியூமருக்கான சாய்ஸஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், லிமிட்டட் சாய்ஸ். ஓகே, absence of price mechanism. இங்க ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் தான் பண்றதுனால the price mechanism, price ஃபிக்ஸ் பண்றதும். ஓகே, தட் மீன் இப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் ப்ரைஸ் மெக்கானிசம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனாக இருக்கும். ப்ரைஸ் மெக்கானிசம் அதை ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. இதில் வந்து கவர்மெண்ட் வந்து அதாவது சோஷியலிஸ்ட் எக்கனாமியில் அது ஆப்சன்ஸாக இருக்கும். ஓகே, the pricing system works under the control and the regulation of the central planning authority. இதுவும் யார் தான் அந்த ப்ரைஸ் மெக்கானிசம் யார் தான் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. ஓகே, next equality of income. Another essential features of socialism is the removal and the reduction of economic inequality. ஓகே, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுனா ரிச் அண்ட் புவர்னு இருக்காங்க இல்லையா, அது வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமில ரொம்ப ரிச்சராக இருப்பாங்க, புவராக இருப்பாங்க, அந்த வேறுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் சோஷியலிஸ்ட் எக்கனாமின்னும் போது எல்லா பிளானிங் அண்ட் அத்தாரிட்டி எல்லாமே ப்ரைஸ் தட் மீன் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாமே கவர்மெண்ட் பண்ணுறதுனால அந்த ஈக்குவல் இன்கம் அண்ட் வெல்த் இருக்கிறதுனால அந்த ஈக்குவாலிட்டி இருக்குது, மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, so under socialism, private property and law of inheritance, okay, do not exist. அதாவது சோஷலிஸ்ட் கண்ட்ரியில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அண்ட் ஆல்சோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான், அதாவது ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் தாங்க யார் ஒருத்தவங்க ரன் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோ இல்லாட்டி எந்த ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், யார் வந்து ஃபோம் ஆகட்டும், யார் ரன் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசுங்க தான் வந்து அது அந்த சொத்து போய் சேரும் இல்லையா. பட் தட் மீன் பப்ளிக்கில் அது போல் கிடையாது. அப்போ இந்த பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் தட் மீன் சோஷலிஸ்ட் எக்கனாமிக்ஸ் உள்ள கண்ட்ரீஸில் அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று கிடையாது. லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது வாரிசுக்கு அந்த சொத்து போய் சேருது அப்படின்னு ஒன்று இங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ the private property and law of inheritance do not exist. அதுபோல் இங்கே இல்லை. ஏன்னா எல்லாமே யார் கையில் இருக்கும்? கவர்மெண்ட் கையில் இருக்கும். ஓகே, கிளாஸ்லெஸ்
society. 8th one parma, sorry, 7th one parma, equality. Equality of opportunity, equality, okay. The socialism provides equal opportunity for all through the free health, education and professional training. எல்லாத்துலயுமே ஈக்குவல், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ரீ ஹெல்த் ஆகட்டும், ஃப்ரீ எஜுகேஷன் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே வந்து இந்த சோஷலிஸ்ட் எக்கனாமியில் வந்து எக்கனாமினாலே சோஷலிஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்லெஸ் சொசைட்டி, ரிச் புவர், ஹேவ்ஸ் ஹேவ் நாட்ஸ் இங்கெல்லாம் இங்கே இல்லாதனால அது கிளாஸ்லெஸ் சொசைட்டி. ஓகே, தட் அண்டர் த சோஷலிசம் தேர் இஸ் ஏ கிளாஸ்லெஸ் சொசைட்டி அண்ட் ஸோ நோ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். கிளாஸ்னா தட் மீன் ரிச் அண்ட் புவருக்குள்ள கான்ஃப்ளிக்ட், பிரச்சனை, சண்டை அதெல்லாம் எதுவுமே இங்கே இருக்காது. ஏன்னா எக்கனாமிக்கலி அவங்களாம் என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்குவல்னு சொல்கிறாங்க. பொருளாதார ரீதியில் எல்லாமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாமே ஈக்குவலாக இருக்காது, பட்டு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. ஈக்குவல்னு சொன்னால் கூட அங்கே கிளாஸ்லெஸ் கான்ஃப்ளிக்ட் ரொம்ப இருக்காது. இன் ஏ ட்ரூ சோஷலிஸ்ட் சொசைட்டி எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். அதுபோல் ட்ரூவாக சோஷலிஸ்ட் எக்கனாமி, சோஷலிஸ்ட் கண்ட்ரின்னு இருந்ததுன்னா அங்கே என்ன இருக்கும், எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் ஆஸ் ஃபார் அஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இஸ் கன்சர்ன். பொருளாதார ரீதியில் அதுபோல் முழுமையான சோஷலிஸ்ட் கண்ட்ரிஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா இருக்குதுன்னா அங்கே வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் அதாவது பொருளாதார ரீதியில் எல்லாமே ஈக்குவலாக இருப்பாங்க. ரிச்சு புவர் மிடில் கிளாஸ் அதுபோல் எல்லாமே எக்கனாமிக் லெவலில் எல்லாமே ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ கிளாஸ்லெஸ் சொசைட்டி. ஓகே, அப்படியே 8 ஃபியூச்சர்ஸும் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ மெரிட்ஸ் ஆஃப் சோஷலிசம், நெக்ஸ்ட் டாபிக் வந்து மெரிட்ஸ் ஆஃப் சோஷலிசம். ஓகே, ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டி. இப்போ தான் சொன்ன இல்லையா கிளாஸ்லெஸ் சொசைட்டி, அப்போ இன்இக்வாலிட்டி இங்கே ரிடக்ஷன் ஆகுது. நோ ஒன் இஸ் அலௌடு டு ஓன் and use private property to exploit other. அதாவது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒருத்தவங்க, அதாவது சோஷலிஸ்ட் எக்கனாமிக்ஸில் எல்லாமே கவர்மெண்ட்டில் கையில் தான் இருக்கும். லேண்ட் எல்லாமே யார் கையில் இருக்கும், கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். அங்கே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்காது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, no one is used to allow, no one is allowed to own and use private property to exploit other. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாரி மற்றவங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. ஓகே, சுரண்டுதல். ஓகே, சுரண்டுதல்னா அவங்கள வந்து ரொம்ப அபகரிக்கிறது அன்னெசரியாக வந்து அன்னெசரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறது அதுபோல் இங்கே இல்லை. ஸோ அதுதான் வந்து ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருமா, ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ரிசோர்ஸஸ் ரொம்ப கிளேவராக யூஸ் பண்ணுறது. த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அலோகேட்ஸ் the resources in a planned manner, very planned manner. ஓகே, எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டில் என்னன்னா பிளானிங். ஓகே, எந்த ஒரு ஆக்டிவிட்டினாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளானிங். அப்போ இந்த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அலோகேட் பண்ணுவாங்க எதனா ரிசோர்ஸஸ் என்னென்னா இந்த பிளான்டு மேனர். வேஸ்டேஜஸ் ஆர் மினிமைஸ்டு, வேஸ்டேஜஸ் மினிமைஸ் பண்ணிடுவாங்க. வேஸ்டேஜஸ் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்காது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மேட் இன் ஏ ப்ரீ பிளான்டு மேனர். ஓகே, எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு மேனராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதுனால ஸோ இப்போ ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். மறுபடியும் பாருமா, த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அலோகேட்ஸ் ரிசோர்ஸஸ் இன் ஏ பிளான்டு மேனர். The wastages are minimized. Wastages minimize பண்ணிட்டாங்க. And investment are made in a pre-planned manner. Investment வந்து pre-planned manner பண்ணுவாங்க. ஒரு ரயில்வேஸ் பண்ண போகிறாங்க, அப்போ ப்ரீ பிளானிங்காக பண்ணுவாங்க. எவ்வளோ வந்து அது பட்ஜெட் ஆகும், என்னென்ன ஆக்டிவிட்டியில் அதை ஈடுபடணும், என்னென்ன ரா மெட்டீரியல் எங்கேருந்து அதை வாங்கணும், இந்த சச் பர்டிகுலர் அவங்க கோட் பண்ண அமௌண்ட்டுக்குள்ளே அதை முடிக்கணும். அப்போ பிளான்டு மேனராக வந்து யூஸ் பண்ணுறது. இல்லாட்டா ஒரு என்ன சொல்கிறது, பவர் பிளான்ட் ஒன்று ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அதையும் பிளான்டு மேனராக பண்ணுறது. எந்த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டினாலும் ப்ரீ பிளான்டு மேனராக பண்ணுவாங்க. வேஸ்டேஜஸ் மினிமைஸ் பண்ணிடுவாங்க. வேஸ்டேஜஸ் தட் மீன் வேஸ்டேஜஸ்னால் அங்கே ரிசோர்ஸஸ் அமௌண்ட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகே, டைமிங் கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அங்கே மினிமைஸ் பண்ணுறது. ஓகே, ஆக்சஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். நான் சொன்னேன் இல்லையா, கிளாஸ் ரிச் அண்ட் புவர் கான்ஃப்ளிக்ட் இங்கே இல்லை. ஓகே, ஆக்சஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் as inequalities are minimized. அதாவது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் கம்மியாக இருக்கிறதுனால there is a no conflict. ஓகே, கான்ஃப்ளிக்ட்னா சண்டை between the rich and poor class. ரிச் அண்ட் புவர் கிளாஸ்க்குள்ளே எந்த ஒரு சண்டையும் கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்குவல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். அப்போ ரிச் புவர்ன்ற சண்டை அங்கே இல்லை. ஓகே, சொசைட்டி ஃபங்க்ஷன் இன் ஏ ஹார்மோனியஸ் இஸ் அ பீஸ்ஃபுல் மேனர். பீஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ திஸ் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருமா. நெக்ஸ்ட் ஒன் பாருமா, எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். ட்ரேட் சைக்கிள்ஸை பார்த்துருக்கோம் இல்லையா. ட்ரேட் சைக்கிள்னா
as a boom, okay, boom, recession, okay, depression and relief, okay. So மறுபடி boom. So இப்போ இது வந்து இல்ல, okay. So the trade cycle planning authority take control over the production and distribution. Planning, central planning authority தான் வந்து எது டிசிஷன் எடுப்பாங்க, ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறது, அதை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ அப்போ அதுபோல் வந்து ரொம்ப பிளான்டு மேனரில் பண்ணுறதுனால இந்த ட்ரேடு சைக்கிள், அதாவது தட் மீன் ட்ரேடு சைக்கிள் அந்த வாணிக அந்த சுழற்சின்னு சொல்லுவாங்க. இப்போ தட் மீன் பூமாக இருக்கிறது, அந்த ரிசெஷன் இருக்கிறது, ரொம்ப ரிசெஷனாக இருக்கிறது, தட் மீன் ரொம்ப பேட் சுச்சுவேஷனில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிலீஃப் ஆகுது, மீண்டு வருது, மறுபடியும் பூம் சுச்சுவேஷன். அதுபோல் ஒன்று இங்கே இல்லவே இல்லை, ஓகே. ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தேர்ஃபோர் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன், ஓகே, பொருளாதார ஏற்றத்தாழ்வு கேன் பி அவாய்டட். நெக்ஸ்ட், ப்ரமோட் த சோஷியல் வெல்ஃபேர், ஓகே. promote social welfare, note பண்ணிக்கமா, promote social welfare, absence of exploitation, okay. சுரண்டது இங்க கம்மி ஆயிடுச்சு, நோட் பண்ணிக்கமா. ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியலிஸ்ட் எக்கனாமியில் என்னென்னலாம் இருக்குன்னு ஜென்ரலாக சொல்கிறாங்க. absence of exploitation, okay. மற்றவங்கள ரொம்ப அபகரிக்கிறது, சுரண்டி அபகரிக்கிறது, ரொம்ப அவங்க ஏமாற்றி பிழைக்கிறது, அதுபோல் இங்கே இல்லை. absence of exploitation. செகண்ட் ஒன்று reduction in economic inequality, பொருளாதார ஏற்றத்தாழ்வில், பொருளாதார ரீதியாக, ஓகே. ரிச்சராக இருக்கிறது, புவராக இருக்கிறது, ரொம்ப புவராக இருக்கிறது, ஒருத்தவங்க மட்டும் அப்படியே வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து கோடி கணக்கில் குவிச்சுட்டே இருக்கிறது, இல்லாதவங்களாகவே இருக்கிறது, அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் இங்கே இல்லை. ரிடக்ஷன் ஆகுது, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன்று அவாய்டன்ஸ் ஆஃப் த ட்ரேட் சைக்கிள். இப்போ சொன்ன இல்லையா, பூமு, ரிசெஷன், டிப்ரெஷன் அண்டு ரிலீஃப், இந்த ஒரு சுச்சுவேஷனும் இல்லை. அப்போ பூம் பேரில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரிசெஷன் பேரில் மக்கள் எல்லாம் ரொம்ப தட் மீன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரொம்பவே டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. மறுபடியும் டிப்ரெஷன், எந்த ஒரு பொருளுமே வந்து ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போ இது போல ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகும் எங்கன்னா சோஷியலிஸ்ட் எக்கனாமியில். அப்போ அவாய்டன்ஸ் ஆஃப் த ட்ரேடு சைக்கிள் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி, ட்ரேடு சைக்கிள் அவாய்ட் ஆகுதுனால அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ப்ரொடக்டிவ் வந்து எஃபிஷியன்சியாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா தட் மீன் ப்ரமோட் பண்ணுது எதனா சோஷியல் வெல்ஃபேர், நம்மளுடைய வெல்ஃபேரை வந்து அது என்ன பண்ணுது, ப்ரமோட் பண்ணுது. இதுதான் வந்து ப்ரமோட் த சோஷியல் வெல்ஃபேர். அப்போ என்னெல்லாம் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் த எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டில் இருந்தது, அதாவது கேபிட்டலிஸ்டில் இருந்தது. ஆப்சன்ஸ் ஆஃப் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இருந்தது, ட்ரேடு சைக்கிள் இருந்தது. அப்போ இங்கே சோஷியலிஸ்ட் எக்கனாமியில் அதெல்லாம் இல்லைன்றாங்க. இல்லாததுனால சோஷியல் வெல்ஃபேர் வந்து அங்கே பூஸ்டப் ஆகுது, ஓகே. த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ், அவாய்டன்ஸ் ஆஃப் த ட்ரேடு சைக்கிள் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி ஹெல்ப் பண்ணுது. எதுக்குன்னா டு ப்ரமோட் த சோஷியல் வெல்ஃபேர், ஓகே. திஸ் இஸ் சோஷியலிஸ்ட் எக்கனாமியோட மெரிட்ஸு. இப்போ நம்ம டிமெரிட்ஸ் பார்க்கலாம். டிமெரிட்ஸ், ஓகே. டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம், ரெட் டேபிசம் அண்ட் பியூரோக்ராசி, ஓகே. பியூரோக்ராசி, ரெட் டேபிசம், ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப டைம் எடுக்கிறது, ரொம்ப லேசியாக இருக்கிறது, ஓகே. பியூரோக்ராசி, அரசு அதிகாரங்கள்லாம் வந்து அரசு அதிகாரிகளுடைய அந்த ஸ்லோ ப்ராசஸ்ஸு, ஸ்லோ டிசிஷன் மேக்கிங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, ஓகே. அதை வந்து ரெட் டேபிசம் அண்ட் பியூரோக்ராசி, ஓகே. நம்மளே கூட போகலாம் ஏதோ ஒரு லைசன்ஸ் வாங்குறதுனாலும் சரி, அதாவது ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் சைன் வாங்குறதுனாலும் சரி, ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒரு ஃபைலில் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு ஃபைல் மூவ் ஆகிறதுக்குள்ளவே ரொம்ப டைம் ஆகிடும். டைம் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க, மறுபடியும் நாளைக்கு போய் நம்ம மறுநாள் போய் பார்த்துட்டுருக்கணும். நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ எல்லா அஃபீஷியலும் அது போல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு சில இடத்துல மட்டும்தான். ஒரு சிலவங்க அவங்க ஒர்க்கை வந்து பக்காவாக பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப குட் மேனராக இருப்பாங்க, ஓகே. ஸோ ரெட் டேபிசம் அண்ட் பியூரோக்ராசி, as decisions are taken by government agencies, approval of many officials and the movement of file from one table to other take time and leads to red tapeism, ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், ஓகே. ஒரு டிசிஷன் எடுக்கிறதாலும் சரி, அது அப்ரூவலில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபைலை மூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதான் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிமெரிட்ஸ், ஓகே. செகண்ட் ஒன்று ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ், ஓகே. இன்சென்டிவ்ஸ், ஊக்கத்தொகை.
ப்ரைவேட்லலாம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ரொம்ப கிளவராக ரொம்ப பர்ஃபெக்டாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சேலரிஸை அலவன்சஸ் கொடுக்குறது. ஓகே, சேலரி இன்க்ரிமெண்ட்டு அலவன்சஸ்ஸு, அதுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதில் வந்து அவங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறது, போனஸாக கொடுக்குறது, இது போல் அவங்கள இன்சென்டிவ் பண்ணும்போது நல்லா அவங்கள ஒரு என்தூஸ் பண்ணும். ஓகே, என்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இன்னும் நல்லா ப்ரொடக்ஷனை கொடுக்கணும், இன்னும் நல்லா வந்து நம்மளுடைய பாஸ் இன்னும் நல்ல லெவலில் இருக்கணுன்ட்டு அவங்க இது பண்ணுவாங்க. பட்டு கவர்மெண்ட்டில் வந்து நல்லா எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதே வந்து ஸ்லோ லேசி பர்சன்ஸும் இருப்பாங்க. இதில் எல்லாருக்குமே ஈக்குவல் சேலரி தான். ஓகே, ஸோ அப்போ தான் இங்கே சொல்கிறாங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். த மேஜர் இன் லிமிட்டேஷன்ஸ் ஓகே ஆஃப் சோஷியலிசம் இஸ் அ லிமிட்டேஷனாக அஸ் அ குறைன்னு எடுத்துக்கலாம், அஸ் அ கிரிட்டிசிசம்னு எடுத்துக்கலாம். இஸ் திஸ் சிஸ்டம் டஸ் நாட் ப்ரொவைட் எனி இன்சென்டிவ் ஃபார் எஃபிஷியன்சிக்கு எந்த ஒரு இன்சென்டிவ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் therefore productivity also suffer. அதனால் productivity என்ன பண்ணுது, பாதிக்கப்படுது. ஓகே, ஸோ தட் இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். நெக்ஸ்ட் லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸுக்கு ஃப்ரீடம் கம்மியாக இருக்கும் கன்சியூமருக்கு, எஸ்பெஷலி கன்சியூமர் do not enjoy the freedom of choice over the consumption of goods and services. அதாவது கவர்மெண்ட்டோடைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் நம்மளுக்கு நிறைய சாய்ஸஸ் எல்லாம் இருக்காது, லிமிட்டட் ஃப்ரீடம் சாய்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். Okay, concentration of power. The state na the government. Okay, government takes all major decision. Okay, the private take no initiative in making economic decision. Okay, hence the state is more powerful. State na the government powerful and a misuse of powers can also take place. அதாவது private to public. அது public companies போது நிறைய அவங்க வந்து அவங்க தான் வந்து அந்த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டின்னும் போது நிறைய அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த டிசிஷன் எடுக்கிறதுல நாங்கள் தான் பவர்ஃபுல், நாங்கள் தான் எடுக்கிறேன்ட்டு குயிக்காக எடுக்க மாட்டாங்க, ரொம்ப டிலே பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதுபோல் வந்து அவங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா டிமெரிட். ஓகேம்மா, டுடே கிளாஸில் நம்ம ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசம், மெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். Features of socialism, public ownership of means of production. Second one பார்த்தோன்னா central planning. Third one maximum social benefit. The fourth one non-existence of competition. Fifth one absence of price mechanism. Sixth one equality of income. Seventh one equality of opportunity. And the eighth one is a classless society. So features, 8 features. அதே மெரிட்ஸ் பார்த்தோன்னா மெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம், reduction in inequalities. Next, a rational allocation of resources, absence of class conflict, end of trade cycle, promote social welfare. This is 5 merits. Okay, next 4 வந்து demerits இருக்கும். Red tapeism and bureaucracy, absence of incentives, and third one is a limited freedom, and fourth one is a concentration of power. Okay, ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சோஷியலிசம் பார்த்துருக்குறோம். ஃபியூச்சர்ஸு, மெரிட்ஸு, டிமெரிட்ஸு தரவாக ரீட் பண்ணுங்கள். அதே போல் கேபிட்டலிசம்லேயும் வந்து ஃபியூச்சர்ஸு, மெரிட்ஸு அண்டு டிமெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ அப்போ டீட்டெயில் ஆன்சர்ஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்குன்னா டெய்லி ஒரு கேபிட்டலிசம்னா கேபிட்டலிசம் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க, சோஷியலிசம்னா சோஷியலிசம் ஃபுல்லாக தரவாக பாடுங்க. புரியுதா? இன்னைக்கு கிளாஸில் நம்ம சோஷியலிசம் பார்த்தோம். அதனோட ஃபியூச்சர்ஸு, அதனோட மெரிட்ஸு, அதனோட டிமெரிட்ஸு தரவாக ரீட் பண்ணுங்கள், லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். ஸோ we will meet on the next class. Okay, thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2,
Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School 45/7 Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.